ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கடந்த வீடியோவில் 3ஆம் அதிபதி 12 பாவகங்களிலே இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும், அதேபோல 4ஆம் அதிபதி 12 பாவகங்களிலே இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும் உங்களோடு கலந்து பேசியிருந்தேன். இன்றைக்கு 5ஆம் அதிபதி 12 பாவகங்களிலே இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும், அதேபோல 6ஆம் அதிபதி 12 பாவகங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி உங்களோடு கலந்து பேசுகிறேன். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி புதனை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான, ஒரு ரசனையான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு ஆச்சரியமான தகவலை உங்களோடு நான் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் கலந்து பேச ஆசைப்படுகிறேன். உங்களை, என்னை, பல கோடிக்கணக்கான உயிர்களை எல்லாம் சுமந்து கொண்டு நம்முடைய பூமி மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு, அதே போல சூரியனை மணிக்கு 1,08,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பூமியில இருந்து 10 கோடி கிலோமீட்டர் தொலைவில் புதன் கிரகம் அமைந்திருக்கிறது. அந்த புதன் எப்படி சுத்துது? பூமி 24 மணி நேரத்துல தன்னைத்தானே சுத்திக்கிறது. சூரியனை 1,08,000 கிலோமீட்டர் வேகத்துல 365 நாள்ல சுத்தி வருது. ஆனால் புதன் சூரியனை 2,08,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. அப்படி 2,08,000 கிலோமீட்டர் வேகத்துல சூரியன் சுத்தக்கூடிய பூமி தன்னைத்தானே மிக 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 மெதுவாக சுத்தி. இப்போ நம்முடைய பூமி 24 மணி நேரத்துல அப்படி தன்னைத்தானே சுத்திக்குதுன்னா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. ஆனா புதன்ல 29,5 நாள் பகல், 29,5 நாள் இரவு. அவ்வளவு மெதுவா சுத்தக்கூடிய கிரகம். 59 நாள் ஆகும் தன்னைத்தானே சுத்திக்கிறது. இது நம்ம பூமி 24 மணி நேரத்துல சுத்திக்குது. அப்போ இப்போ நம்ம பூமியில் நம்ம வாழ்ற மாதிரி புதன்ல போய் நம்ம வாழ்றோன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. அந்த புதனை வாழணும்னா 29 நாள் பொழப்ப பார்த்துக்கணும், பகலா இருக்கும். 29 நாள் ராத்திரியா இருக்கும், தூங்கிக்கணும். 29 நாள் முழிச்சுக்கிட்டு நம்ம தொழில் என்னமோ, வேலை என்னமோ, வாழ்க்கை என்னமோ பார்த்துக்கணும். 29 நாள் தூங்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் 8 மணி நேரம் நைட்டு தூங்குறதுக்கே காலையில் இருந்துச்சு நம்ம வாய் இத்தனை நாத்தம் அடிக்குது, வாசம் அடிக்குது. 29 நாள் புதன்ல போய் இருந்து அங்க 29 நாள் தூங்கி எந்திரிச்சா அங்க நம்ம வாயோட நாத்து இந்த பூமிக்கே வருமா இல்லையா? கருமத்தை யாரு போய் அந்த புதன்ல போய் வாழ்றதுங்கிறீங்களா? 29 நாள் வேலை செஞ்சுட்டு 29 நாள் தூங்கிட்டு இந்த கிரகம் பிடிச்ச வாழ்க்கை வேண்டாம், அந்த கிரகத்துக்கே போக வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான் எல்லாருமே சொல்லுவோம். ஏன் அங்க போய் வாழலாம், வாழ வேண்டாம். அது எதுக்கு போய் 29 நாள் தூங்குற கிரகத்துல போய் வாழணும், 29 நாள் முடிச்சுட்டு இருக்கிற கிரகத்துல வாழணுங்கிறதோட அங்க போய் வாழ முடியாது. அங்க போனோம்னாலே அந்த 29 நாள் பகலா இருக்குதே, அப்படி போனா அந்த புதன் கிரகத்தில் போனா நொடியில கறி சாம்பல் ஆயிடுவோம். சரி, 29 நாள் பகல் போய் 29 நாள் ராத்திரி வருது. அப்ப ராத்திரியிலையாவது கொஞ்சம் குழு 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 இருக்குமான்னு நினைச்சா நொடியில விரைச்சி செத்து போயிடும். அவ்வளவு பயங்கரமான குளிரா இருக்கு. வெயில் எப்படின்னா, நம்ம சித்திரை மாசத்துல கத்திரி வெயிலுக்கு சூரியன் எப்படி கொளுத்துது. அப்ப புதன்ல எப்படின்னா 10 சூரியன் ஒட்டுக்கா அங்க நடுவானத்துல இருக்கிற மாதிரி அவ்வளவு வெயிலா இருக்கு. அதே மாதிரி இரவுலும் பயங்கர ஒரே நொடியில் செத்து போயிடும். நான் கூட நினைப்பேன், நம்ம எப்படி இருந்தாலும் சாகிறதா, செத்தா மேலோகத்துக்கு போறது தானே. ஆனா புதன்ல வாழ்ந்து இருந்து அங்க செத்து இருந்தோம்னா சீக்கிரமா மேல்லோகத்துக்கு போயிடலாம்ல அப்படின்னு கூட நினைப்பேன். ஏன்னா களைப்பே இருக்காது. அங்கிருந்து மேல்லோகத்துக்கு எப்படி இருந்தாலும் போய்தான் ஆகணும். அப்படி மேல்லோகத்துக்கு போறப்போ டிராவல் டயர்டே இல்லாம அந்த பயண களைப்பே இல்லாம போயிடலாம். இங்கிருந்து 10 கோடி கிலோமீட்டர் புதனுக்கு. இந்த 10 கோடி கிலோமீட்டர் செத்து பயணம் பண்றோம்னா அது மிச்சமாயிருதா இல்லையா? கற்பனைக்கு மனிதனுக்கு எல்லை இருக்கிறதா, விதி இருக்கிறதா? இன்னொரு அதிசயம் என்னன்னா, அவ்வளவு வெயில் கொளுத்துற அந்த உலோகத்தை போட்டா கூட அப்படி உருகிடும். அங்க வடதுருவத்துல புதன் கிரகத்துல ஆழமான இடத்துல வெயிலே படாத ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அங்க
பனிக்கட்டி, ஐஸ் கட்டி, பனிக்கட்டி அங்க அது அப்படியே உருகுதே. இதெல்லாம் நினைக்கிற போதுதான் என்ன ஆச்சரியம், இதெல்லாம் எப்படி, என்ன அதிசயமா இருக்குதே அப்படின்னு தோணும். இதை விட ஒரு அதிசயம் தெரியுங்களா? இங்க சூரியன் காலையில் 6 மணிக்கு உதிச்சா 6:15, 6:30, 7 அப்படி மேல வந்து 8 மணி, 9 மணி, 10 மணி, மத்தியானம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நடுவானுக்கு வந்துடும். புதன்ல சூரியன் உதயம் ஆகிறதுக்கே 4-5 நாள் ஆகும். அப்படியே தலை காட்டுச்சுன்னா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா 4 நாள் பாதி சூரியன் வர்றதுக்கு உதிக்கிறதுக்கு. அதோட சில நேரங்கள்ல சில இடங்கள் அந்த புதன் கிரகம் சுத்தி போகுதல்ல சூரியன் பக்கத்துல, அப்ப என்ன ஆகுன்னா கிழக்கிற உதிக்கிற சூரியன் அப்படி கிழக்கையும் மறைஞ்சு போயிடும். அப்புறம் அதே மாதிரி மேற்கிற மறைகிற சூரியன் மறைஞ்சு வந்து மறுபடியும் மறையும். இதையெல்லாம் எனக்கே தெரிகிற போது எத்தனை அதிர்ச்சி, ஆச்சரியம், எத்தனை அதிசயம். உங்களுக்கு கேட்கறதுக்கு இதெல்லாம் எப்படி என்கிற கேள்வி வரும். இதுவெல்லாம் எப்படி என்கிற கேள்விக்குறியை போட்டு கீழே பதில் கடவுள். அவ்வளவுதான். மனிதனுடைய அறிவின் எல்லை அவ்வளவுதான். இதோட தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இது எப்படிங்கிறதுக்கு பதில் இந்த உலகத்துல யாராலும் இதுவரை சொல்லப்படவில்லை, சொல்ல முடியாது. ஏன்? அதுதான் மனிதனுடைய அறிவின் எல்லை. கடவுள் என்பதுதான் ஒரே ஒரு பதில். சரி, வானத்தினுடைய புதன் விரிவா போனா அது டைம் ஆயிடும். இந்த அளவுக்கு நிறுத்திட்டு, ஜோதிடத்துல புதன் அப்படின்னாலே யாருடைய ஜாதகத்திலே எல்லாம் புதன் வலுவா இருக்குதோ, எந்த அளவுக்கு வலு இருக்குதோ அந்த அளவுக்கு புத்திசாலியாக அறிவாளியாக இருப்பார்கள். அறிவுக்கும் புத்திக்கும் காரணகர்த்தா புதன். இன்னும் புதனுடைய ஏராளமான காரணத்துவங்களை எல்லாம் என்னுடைய முதல் வீடியோவில் விரிவா சொல்லியிருக்கிறேன். நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதனுடைய தன்மைகள் காரணத்துவங்கள் விரிவா இருக்கு. ஜோதிடத்துக்கும் காரணம் புதன் தான். ஜோதிடத்துக்கும் புதன் தான். ஒருத்தர் ஜோதிடர்னா புதன் நல்லா இருந்தா தான் ஜோதிடம். நீங்க நான் பேசுறத கேட்டாலே உங்க ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தா தான் ஓரளவுக்காவது நல்லா இருந்தா நீங்க அந்த பேச்சையே கேட்க முடியும். புதன் தான் ஜோதிடத்தினுடைய அத்தனை அடிப்படை காரணம் புதன் தான். அதே மாதிரி ஒரு ஜோதிடர் புதன் தான் ஜோதிடர் ஆக்குவார். நானும் புதன் திசையில் புதன் தான் என்ன ஜோதிடர் ஆக்கிறேன். புதன் திசையில் நான் ஜோதிடர் ஆனேன். ஆனா புதன் ஜோதிடர் ஆக்கிறார். ஆனால் சிறந்த ஜோதிடர் ஆவதற்குன்னு சில விதிகள் இருக்கும் அல்லவா? சிறந்த ஜோதிடர், அப்புறம் அதுக்கு மாறுபட்ட வகையில், அதை நான் சொல்ல விரும்பல. அந்த சிறந்த ஜோதிடருக்கு சில விதிகள் இருக்கு. அதை நம்முடைய தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற ஜோதிடர் திண்டுக்கல் சின்ராஜ் சார் இருக்கார். அவர் அடிக்கடி இந்த சிறந்த ஜோதிடருக்கான விதிகளை சொல்லுவார். நீங்க யூடியூப்ல போய் திண்டுக்கல் சின்ராஜ் அடிச்சீங்கன்னா வரும். ஜோதிடருக்கான விதிகள்னு அவர் பேசிப்பார். அவர் என்ன சொல்றாருன்னா, வாக்குஸ்தானத்துல சுபகிரகம் இருந்து சனி பெருமான் பார்க்கணும். அதாவது லக்னம், உங்க ஜாதகத்தை எடுத்தீங்க லக்னம், ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். லான்னு போட்டுருக்கு லக்னம். லக்னத்துக்கு அடுத்த 2ஆம் இடம், அதுதான் குடும்பஸ்தானம், அதுதான் வருமானஸ்தானம், அதுதான் வாக்குஸ்தானம். அந்த வாக்குஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் இருந்து அந்த சுபகிரகத்தை சனி பார்த்தால் அவர்கள் மிகச்சிறந்த ஜோதிடராக இருப்பார்கள். அவர்களுடைய வாக்கு பலிக்கும் அப்படின்னு நம்முடைய புகழ்பெற்ற திண்டுக்கல் சின்ராஜ் என்கிற அந்த ஜோதிடர் அவர் சொல்லுவார். இந்த இதுல எதுக்காக இதை சொல்றேன்னா, எனக்கு வாக்குஸ்தானத்தில் சுபகிரகம், எனக்கு நான் இந்த விதி நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். ஆனால் அதை நானா சொல்லக்கூடாது. எனது இது நானே எனக்கு சொல்ற மாதிரி ஆகியிருக்க. திண்டுக்கல் சின்ராஜுங்கிறது அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே 2 மாசம் 3 மாசம். அவ்வளவு பெரிய ஜோதிடர். அவரு சிறந்த ஜோதிடர் மட்டும் இல்ல, சிறந்த இலக்கிய புலமையாளர். அவருடைய பேச்சை கேட்டுட்டே இருக்கலாம். நிறைய படிச்சிருக்காரு. நல்ல சிறந்த சொற்பொழிவாளர். அதனால அவர் தான் அடிக்கடி சொல்லுவார், அடிக்கடி வீடியோல பேசுவார். 2ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கணும், அந்த சுபகிரகத்தை சனி பார்க்கணும். அவங்க சிறந்த ஜோதிடர், அவங்க வாக்கு சொன்னா பழிக்கணும் அப்படின்றார். எனக்கு 2ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இல்லை, 2 சுபகிரகம் இருக்கிறது. அதுலேயும் குரு ஆட்சியாக, குரு அவர் வீட்டில் எனக்கு 2ஆம் இடமா குரு வீடாகி குரு ஆட்சியா இருந்து சுக்கிரன் உச்சமா இருக்கிறார் மீனத்துல. குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம். சனி மகானும் ஆட்சி வீட்டிலிருந்தே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படி ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு கடவுள் வழங்கி இருக்கிறார். என்னை படைக்கிற போது எனக்கு என்னுடைய ஜாதகத்தில் 2லே சுபகிரகம்னா 4 பேர் சுபகிரகம். 1 குரு, 2 சுக்கிரன், அடுத்தது தனித்த புதன், அதுக்கு அடுத்தது வளர்வரை சந்திரன். புதன் தனியா இருக்கணும், அப்போ சுபர். அவர் இன்னொரு அசுப கிரகத்தோடு சேர்ந்துட்டு அவர் அசுபர் ஆயிருப்பார்.
அப்புறம் அந்த அசுபத்தின் போய் அவர் சுபராகனது இன்னொரு சுபகரகம் அதை பார்க்கணும், அப்பதான் அவர் சுபராகார். சந்திரன் அப்படித்தான். தேய்வர சந்திரனா இருந்தால் அவர் அசுபர், வளர்வரை சந்திரனா இருந்தால் மட்டுமே தான் அவர் சுபர். ஆனால் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் குருவும் சுக்கிரன் சுபர் சுபர்தான். அவர்கள் யாரோடு சேர்ந்தாலும் அந்த கெட்ட கிரகம் நல்ல கிரகம் ஆயிடும், அசுப கிரகம் சுப கிரகம் ஆயிடும். அந்த குருவும் சுக்கிரன் யாரை பார்க்கிறார்களோ பார்க்கிற அசுப கிரகம் சுபகிரகம் ஆயிடும். அவ்வளவு மிகப்பெரிய சுபத்துவத்தினுடைய ஆளுமை கொண்ட கிரகங்கள் குருவும் சுக்கிரனும். என்னை படைத்த அந்த இறை சக்தி எனக்கு வாக்குஸ்தானத்தில் குருவை ஆட்சியாக வைத்து சுக்கிரனை உச்சமாக வைத்து சனி மகானையும் ஆட்சியாக வைத்து சனி மகான் பார்க்கிறார் என்பதை இதோடு மட்டுமல்ல, என்னை பௌர்ணமியிலே பிறக்க வைத்து சூரியனும் உச்சமாக இருக்கிறார். எனக்கு அதே நேரத்தில் எனக்கும் இப்படி இவ்வளவு சிறப்பு இருந்தால் எனக்கும் அவயோக தோசை வரும், அவயோக திசை வரும், எனக்கும் துன்ப கஷ்டம் எல்லாம் வரும். அது ஜோதிடருக்கும் ஜாதக அமைப்புல தசை அமைப்பு கஷ்டப்படுற தசை வந்தால் வரும். ஜோதிடர் கஷ்டப்பட்டு தான் ஆகும், நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். யோகம் வந்தால் யோகம் வேலை செய்யும், யோகமா இருக்கும். ஆனா எனக்கு எந்த யோகம் வந்தாலும் சரி, இந்த ஜோதிட யோகங்கிற ஒரு யோகத்தை கடவுள் கொடுத்து தந்திருக்கிறான் அல்லவா. இந்த ஜோதிடர் என்கிற இந்த யோகத்தை விட இந்த உலகத்தில் வேறு எந்த யோகமும் எனக்கு பெரிய யோகம் கிடையாது. எனக்கு இதுவே கடவுள் கொடுத்த, கடவுள் போட்ட பிச்சை. அந்த கடவுளுடைய காலடியில் காலமெல்லாம் நான் நெடுஞ்சான் கிடையாக கிடந்து நன்றி சொல்லிக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி, அடுத்தது ஜோதிட உயிர் விதிகளை 5ஆம் அதிபதி 12 பாவங்களில் 6ஆம் அதிபதி 12 பாவங்கள் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முதல்ல ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதை பத்தியெல்லாம் நீங்க யாரு எதையுமே யோசிக்க. ராகு கேது பயிற்சினா ராகு கேது பயிற்சியா ஏதாச்சும் கெட்டது நடந்திருமோ, அது அப்படி ஒண்ணுமே நடக்காது. ராகு கேது பயிற்சி ஆறாங்கன்னா அவங்க கெட்டதும் பண்ண மாட்டாங்க, குரு பயிற்சி ஆறாங்கன்னா அவர் நல்லதும் பண்ண மாட்டாங்க. உங்க ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி படிதான் உங்களுக்கு வாழ்க்கை நடக்குமே தவிர, உங்கள் வாழ்க்கை இப்ப எந்த தசை அது 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 ஜாதகத்தை பார்த்துதான் தெரியும். அதனால என்ன தசை நடக்குதோ அந்த தசை தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். அது நல்ல திசையா நல்லது அல்லாத திசையாக கிரகம் தான் தீர்மானிக்கும். நல்ல திசை இருந்து ராகுக்கு பெயர்ச்சியாகி கெடுத்துருமானா கெடுக்காது. அல்லது கெட்ட திசை நடந்து குரு பெயர்ச்சியில நல்லது பண்ணுவாரு, நல்லது பண்ண மாட்டார். உங்க ஜாதகத்தில் இருக்கிற தசையை மீறி எந்த கிரகம் ஒண்ணு உங்க லக்னமே லக்னாதிபதியை செயல்பட முடியாது. சரிங்களா? லக்னாதிபதி நல்லா வலுவா இருந்தா கொஞ்சம் சரியில்லாத திசைன்னா அதை தாங்கக்கூடிய மன வலிமை லக்னாதிபதி தருவார். அதனால ராகு கேது பயிற்சி, இந்த சனி குரு பயிற்சி எதுக்கு எடுத்துக்கலாம்னா திருமண யோகத்துக்கு மட்டும் எடுத்துக்கலாம், குரு பார்வைக்காக எடுத்துக்கலாம். ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வர்றாருன்னா திருமண யோகத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்காக 4 வயசு குழந்தைக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சியா இருக்கிறார், 4 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? அந்தந்த திருமண பருவத்துல அல்லது 80 வயசுக்காரர்களுக்கு ஆஹா குரு 7ல வந்திருக்காரு ராசி கல்யாணம் பண்ண முடியுமா? அந்தந்த பருவத்துல குரு பயிற்சி கணக்கில் எடுத்துக்கணும். ராசிக்கு 2, 5, 7, 9, 11 அது குரு யோகம் எடுத்துக்கலாம். குரு யோகம் இருந்தாலும் செய்யலாம், இல்லை என்றாலும் செய்யலாம். அல்லது மாப்பிள்ளை பொண்ணுல யாரோ ஒருத்தருக்கு குரு யோகம் இருந்தாலும் திருமணம் செய்யலாம். பெயர்ச்சியில சனி பயிற்சி மட்டும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். சனி பயிற்சியில 7.5 சனி மட்டும் வேலை செய்யும், அது பவர்ஃபுல். சனிமான் மட்டும்தான் அந்த அந்த ஒரு சக்தி, மிகப்பெரிய சக்தி சனிமான் மட்டும்தான். அவர் தான் ஆயிலேயே நிர்ணயிக்கிறவர். ஒருத்தர் எத்தனை வருஷம் வாழுவா ஒரு மனிதன்கிற நிர்ணயிக்கிறவரே சனிமகான் தான். அவர் நீதியின் தலைவன். கெட்டவன் நல்லவன் பார்க்க மாட்டான், கெட்டவன்னா கெட்டது, நல்லவன நல்லவு. அது சனிமகான் நீதிமான். அவர் சில கஷ்டங்களை கொடுக்குறாருன்னா அது வாழ்க்கையினுடைய நிலைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கொடுப்பார். இது 7.5 சனி மட்டும் அவர் இந்த கடக லக்னம், சிம்ம லக்னம், மேசம், விருச்சகம், இந்த மாதிரி இந்த மேச விருச்சிக ராசிக்கு கடக சிம்ம ராசிக்கு 7.5 சனின்னா கொஞ்சம் சிரமம்தான். அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது கடவுளுடைய அமைப்பு, ஒன்றும் பண்ண முடியாது. அதே கன்னி, மிதுன ராசி, ரிஷப ராசி, துலாம் ராசிக்கு ஓரளவுக்கு பொருளாதார யோகத்தை கொடுப்பார், ஓரளவு கொடுப்பார். ஆனால் உயிர்காரகத்துக்கு பாதிப்பு. உயிர்காரத்தில் உயிர் இருக்கிறது, அதில் உயிர்காரகத்தம்னா பொருட்காரகத்தும் உயிர்காரகத்தும் பொருளை கொடுப்பார். உயிர்காரகத்துனா
மனசுக்கு வேதனை, மனசுக்கு துன்பம், மனசுக்கு பிடிக்காத செயல்கள், இதெல்லாம் இது இது நடக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விரிவாக பேச வேண்டியது, அப்போ நான் சொல்லுவேன். இந்த பயிற்சிக்காக சொல்கிறேன். அப்புறம் இந்த தனுசு மீன லக்னத்துக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார். மகர கும்ப லக்னங்களுக்கு பொருளாதாரத்தில் கொட்டு கொட்டுன்னு கொட்டுவார். 7.5 சனி மகர லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு வந்துச்சுன்னா சும்மா கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுவார். ஆனா அதே நேரத்துல உயிர்காரகத்தை மகர லக்னம் அவர் தான் மகர கும்ப லக்னங்களுக்கு அதிபதி. ஆனாலும் உயிர்காரகத்தை பாதிப்பார். மனசுக்கு பிடிக்காத சம்பவங்கள் நடக்கும். கெட்ட பேர் வரும். ஏதோ உறவுகளாலேயோ ஊரில் இருக்கிறதுனாலையோ கூட பழகிறவங்கனாலேயோ நம்மனாலேயே வரும். கெட்ட பழக்கங்கள் ஏற்படுதல், இதெல்லாம் 7.5 சனியில நடக்கும். சரிங்களா? அதனால ராகு கேது பயிற்சி பத்தி யாரும் எந்த பயம் பட மாட்டாங்க. ஐயோ ராகு கேது பயிற்சி அவ்வளவுதான், நீங்க இந்த பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரம் பண்ணணும்னு ஏமாத்துற குரூப் நிறைய ஊருக்குள்ள சொத்து உழவிட்டு இருக்குது. அவங்க மூஞ்சிலேயே முடிக்காதீங்க. சரியா? ஒரு குரு பயிற்சி, ஆஹா இந்த ராசிக்கு கொட்ட போகுது கிட்ட போகுதும்பாங்க. ஒன்றும் நொட்ட போறது கிடையாது. உங்களுக்கு என்ன தசையோ அதுதான். அதனால அப்படிப்பட்டவங்க சொல்றதையெல்லாம் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விடுறதோட இந்த 2 காதலையும் வாங்காதீங்கன்னு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது விதிகளுக்கான பலன்களை சொல்லுகிறேன். 5ஆம் அதிபதி 1. இது மிகச்சிறந்த யோக அமைப்பு. பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் இப்பொழுது எழுதி கொள்ளுகிற வகையிலே சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். 5ஆம் அதிபதி 1. இது மிகச்சிறந்த யோக அமைப்பு. பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் இப்பொழுது யோக வாழ்வு, குழந்தைகளால் யோக வாழ்வு, விருந்து விசேஷங்களில் கலந்து மகிழ்ச்சியாக இருப்பார். 5ஆம் அதிபதி 2. குழந்தைகளுக்கு பதவி புகழ் செல்வம் கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல வருமானம் வரும். பூர்வீக சொத்தால் லாபம் உண்டு. அரசியல், ஆன்மீகம், விளையாட்டு, உழைப்பு இல்லாத தொழில், சினிமா போன்றவற்றில் வருமானம் வரும். மந்திரம் ஜபத்தில் சிறந்த பலன் வரும். இது விதி. ஆனா இந்த மந்திரத்தில் பலன் வரும் இருக்கிறதல்ல, இதெல்லாம் இந்த ஜோதிடம் அமைக்கப்பட்டது கடவுளுடைய அருளால். இது கடவுள் தான் படைச்சிருக்குன்னு இடையில அந்த மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவங்களாம் ஓலைச்சுவடையில் எழுதியிருப்பாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த மந்திரத்தில் பலன் வருங்கிறது எல்லாம் பின்னாடி சில பித்தலாட்டுக்காரர்கள் இதை சேர்த்திக்கிட்டது, அவங்களுக்காக சேர்த்தது. அதையெல்லாம் எந்த மந்திரத்தினால இல்லை, எந்த பலன் வராது. ஜோதிட பழைய விதி பார்த்தீங்கன்னா 5ஆவது 2 இது இந்த மந்திரத்தால் பலன் வரும்னு இருக்கும். அதெல்லாம் பின்னாடி வந்தவங்க அவங்க தங்களுடைய தேவைகளுக்காக ஜோதிடத்துக்குள்ள புகுத்தி விட்ட போலி கருத்துக்கள். மந்திரத்தாலையில பலன் வராது. வேணா தலையணை மந்திரத்தால் வேணா பலன் வரலாம், இந்த மாய மந்திரத்தாலெல்லாம் பலன் வராது என்று சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது 5ஆம் அதிபதி 3. குழந்தைகளால் யோகம். குழந்தைகள் நல்ல அந்த உங்களுக்கு 5ஆம் அதிபதி 3 5னா உங்களுக்கு குழந்தையை குறிக்கும். அதனால யோகமான குழந்தைகள் அமையும். இவர் அறிவில் சிறந்தவர். அறிவால் நல்ல வருமானம், அரசியல், ஆன்மீகம், சினிமாவில் சிறப்பு. 5ஆம் அதிபதி அடுத்தது 5ஆம் அதிபதி 4 ராஜயோகம், உயர்கல்வி, நிறைய சொத்து, சமூக அந்தஸ்து போன்ற சுபபலன்கள் கிடைக்கும். புத்திரபாகியம் தாமதமாக வாய்ப்பு உண்டு. இது விதி. அதே நேரத்துல 5ஆம் அதிபதி 4 இருந்தா புத்திரபாகியம் தாமதமாக வாய்ப்பு உண்டு. ஆனா 5ஆம் இடம் நன்றாக இருந்து குரு நன்றாக இருந்தால் புத்திரபாகியம் தாமதம் ஆகாது. சரிங்களா? ரைட். அடுத்தது 5ஆம் அதிபதி 5 யோகமான குழந்தைகள், பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் யோக வாழ்வு, மன உறுதி, விருந்து விழாக்களில் கலந்து மகிழ்ச்சியாக இருப்பார். அடுத்தது 5ஆம் அதிபதி 6 பூர்வீக சொத்தில் வழக்கு, குழந்தைகள் எதிரியாதல், நிம்மதி இழப்பு, வயிற்றில் நோய் ஏற்படும். அடுத்தது 5ஆம் அதிபதி 7 காதல் திருமணம் கைகூடும். எப்போதும் காம சிந்தனை, கூட்டு வியாபார சிறப்பு, அதிகமான நட்பு வட்டம், மகிழ்ச்சியான மனநிலை உள்ளவர். அடுத்து 5ஆம் அதிபதி 8 பூர்வீக புத்திர தோஷம், பூர்வீக சொத்து அழியும், குழந்தைகளை கற்றுக் கொடுத்தல், அவமானம், காதல் தோல்வியாகும், நிம்மதியின்மை. அடுத்தது 5ஆம் அதிபதி இதுல 5ஆம் அதிபதி 8ன்னா குழந்தைகளை தத்து கொடுத்தல்னு வரும். இது அந்த காலத்துக்கு பொருந்தும், இந்த காலத்துக்கு இது பொருந்தாது. நீங்க 50 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் வீட்லயும் 6 குழந்தை, 7 குழந்தை, 5 குழந்தை, 8 குழந்தை, 10 குழந்தை, 12, 16, 17, 18 குழந்தைகள் எல்லாம் இருக்கு. எங்க வீட்டில் நாங்களே 7 பேர், 6 அண்ணன் தம்பிங்க, ஒரு தங்கச்சி, 7 பேர் நாங்க. இப்போ அந்த நீண்ட காலத்துக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா அப்படித்தான். அதனால அப்ப
குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, நிறைய குழந்தை இருக்கும், ஒரு உறவுகளுக்குள்ள ஒரு குழந்தை தத்து கேட்டால் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கெல்லாம் ரெண்டு ஒன்னே போதுங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இங்கே போய் எங்கே போய் தத்து கொடுக்குறது, இங்கேயே ஒன்றுக்கே ரெண்டுக்கே இது இருக்குதாம்மா, இதில் போய் யாருக்கும் தத்து கூடாதனால அந்த விதி இப்போ சரியா வேலை செய்யாது. ரைட்டுங்களா? அடுத்தது 5ஆம் அதிபதி 9 ராஜயோகம். பூர்வீ சொத்து இருந்தால் நல்ல முறையில் பூர்வீ சொத்து இருந்தால் நல்ல முறையில் அமையும். யோகமான குழந்தைகள் அமையும். நல்ல செயலால் பெரும்புகழ் அடைவார். அடுத்து 5ஆம் அதிபதி 10 பதவி, புகழ், செல்வம் அனைத்தும் தரும் ராஜயோகம். ஏதேனும் ஒரு துறையில் சிறப்பு. அடுத்து 5ஆம் அதிபதி 11 குழந்தைகளால் யோகம், காதல் கைகூடும், அரசியல், ஆன்மீகம், சினிமாவில் சிறப்பு, உயர்ந்த அந்தஸ்தான நட்பு வட்டம் அமையும். அடுத்து 5ஆம் அதிபதி 12 நிலையற்ற மனம், புத்திர தோஷம், குழந்தைகளால் விரயம், பூர்வீக சொத்து விரயமாக நடக்கும். இதுல புத்திர தோஷம் இருக்கா? 5ஆம் அதிபதி 12 இருந்தால் புத்திர தோஷம். 5ஆம் இடம் நன்றாக இருந்தால், 5ஆம் இடம் நல்லா இருக்கு, ஒரு குரு பார்க்கிறார், சுக்கரன் பார்க்கிறார், அல்லது குரு சுக்கரன் அங்கே இருக்கிறார், சுகர் வளர்மறை சந்திரன் பார்க்கிறார், அல்லது புதன் தனித்து புதனே அங்கே இருக்கிறார். அந்த 5ஆம் இடம் சுபமா இருந்தாலோ அல்லது குரு நன்றாக இருந்தாலே போதும், புத்திர பாக்கியம் தாமதமோ தோஷமோ கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது 6ஆம் அதிபதி 1 நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், நோய் வந்தாலும் குணமாகும், தலையில் வியாதி, எதிரிகளை விட்டுக் கொள்வார், கடன் எளிதில் கிடைக்கும், வாங்கினாலும் கட்டி விடுவார். 6ஆம் அதிபதி 2 நிரந்தரமான வேலை அமையும், பார்வை கோளாறு ஏற்படும், குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை. 6ஆம் அதிபதி 3 பக்கத்தூரில் வேலை செய்வார், காதில் நோய் உண்டாகும், இளையோரவர்கள் பகை, ஒப்பந்தத்தில் கடன் பெறுவார், எந்த பிரச்சனையிலும் மேடல். 6ஆம் அதிபதி 4 கடனால் கல்வி, கடனால் வீடு வாகனம் அமைதல், வாடகை வருமான வாய்ப்பு, செல்லப்பிராணி பிரியம், தாய் வழி உறவு பகையாகும். 6ஆம் அதிபதி 5 புத்திர தோஷம், கடன் வாங்காமை, வாங்கினாலும் திருப்பி செலுத்துதல், நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் நிவர்த்தி, வயிற்று நோய், மனப்போராட்டம். 6ஆம் அதிபதி 6 நல்ல வேலை. இந்த அமைப்பில் லக்னாதிபதி பலம் இழந்தால் எதிரிகள் பலம் பெறுவார்கள், துன்பங்கள் வரும், கடனோ நோயோ உடன் வரும். அதென்ன லக்னாதிபதி பலம் இழந்தால்னு ஜோதிடம் படித்தவங்களுக்கு, அடிப்படை படித்தவர்களுக்கு, புதிதாக படித்தவர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு தெரியும். ஜோதிடத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு அது என்ன லக்னாதிபதி பலம் இழந்தால் என்ன அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் பின்னாடி நான் விரிவாக பேசி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லிடுறேன். உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்னேன் லான்னு போட்டிருக்குது, அதுதான் லக்னம், அந்த வீட்டுக்கு அதிபதி. அது மேச லக்னமாக இருந்தால் செவ்வாய் அதிபதியாக இருப்பார், அல்லது ரிஷபமாக இருந்தால் சுக்கிரன் அதிபதியாக இருப்பார், மிதுனமாக இருந்தால் புதன் அதிபதியாக இருப்பார். இப்படி 12 வீட்டுக்கு ஒரு, அது எந்த லக்னமோ அந்த வீட்டுக்கு அதிபதி கிடக்கூடாது, பலமிடக்கூடாது. அப்படின்னா என்ன? லக்னத்துலேருந்து என்னன்னீங்கன்னா, லக்னத்தை 1ன்னா லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்துல அந்த லக்னாதிபதி மறையக்கூடாது. அப்படியே எண்ணிட்டு வந்தால் 8ல் மறையக்கூடாது. அப்படியே எண்ணிட்டு வந்தால் 12ல் மறையக்கூடாது. அதே மாதிரி நீசமாகக்கூடாது. அதே மாதிரி ராகு கேது கூட கிரகணம் ஆகக்கூடாது. அதே மாதிரி சூரியன் கிட்ட அஸ்தமனம் ஆகக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த விதிகளை சொல்லிட்டு பின்னாடி நிறைய அவங்க இதை பத்தி விரிவா நீண்ட காலம் உங்களோடு பயணம் செய்ய போகிற, அப்ப நிறைய விரிவா சொல்றேன். அதனால 6ஆம் அதிபதி 6ல் இருந்தா நல்ல திடீர் அதிர்ஷ்டமான நல்ல வேலை கிடைக்கும். ஆனா லக்னாவது பலப்படக்கூடாது. பலமிழந்தால் இந்த மாதிரி கடன் நோய் வரக்கூடிய வாய்ப்பு, துன்பங்கள் எல்லாம் லக்னாவது பலப்படக்கூடாது. அவ்வளவுதான். நல்ல வேலை இருப்பது லக்னாவது பலப்படக்கூடாது. ரைட். 6ஆம் அதிபதி 7 கடுமையான திருமண தோஷம், பிறர்மனை விரும்புவார், கூட்டு தொழில் முன்னேற்றம், பால்வழி நோய் வரும். 6ஆம் அதிபதி 8 6ஆம் அதிபதி 8 கடனால் அவமானம், ஆயுள் ஆபத்து, நோய் வந்தாலும் நிவர்த்தியாகாமை, வழக்கால் தண்டனை கிடைப்பது நடக்கலாம். இந்த 6ஆம் அதிபதி 8ல் ஒரு விதி, ஆயுள் ஆபத்துன்னு ஒரு விதி வருதா, அந்த விதி எல்லா நேரத்திலும் எல்லா ஜாதகங்களுக்கு அப்படி நடக்காது. உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருந்தால் ஒரே ஒரு 6ஆம் அதிபதி 8ல் இருந்தால் கடனால் அவமானம், ஆயுள் ஆபத்து, நோய் வந்தாலும் நிவர்த்தியாகாமல், வழக்கால் தண்டனை கிடக்குமே, இதெல்லாம் இருக்குல்ல. அதில் ஆயுள் ஆபத்துங்கிறது 8ஆம் இடத்துல சுபகரம் இருந்தாலோ, 8ஆம் இடத்துல சுபகரம் பார்த்தாலோ ஆயுள் நீண்டாகும். ஒரு உதாரணத்துக்கு துலாம் லக்னம், 6ஆம் அதிபதி குரு ஆவார். அப்படி துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குருவாகி 8ல் சுக்கிரன் வீட்டில் ரிஷபத்தில் இருப்பார். அப்போ நீண்ட ஆயுளா இருப்பார். சனி மகானும் நல்லா ஒளித்தன்மை நல்ல நிலையில ஆட்சி வீட்லையோ ஒரு நல்ல நிலையில் இருந்தார், நீங்க போதுங்கிற அளவுக்கு ஆயிடும். இப்போ நீங்க ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரனே வருவார். அவர் 8ல் எங்க இருப்பாரு?
குரு வீட்டில் தனுசு வீட்டில் இருப்பார். அப்போ ஒரு அந்த ஆறாம் அதிபதியாகி 8ல் இருந்தால் அந்த சுபகரகம் இருந்தால் மட்டும் பரவாயில்ல, எந்த லக்னமா இருந்தாலும் 8ஆம் இடத்துல சுபகரகம் இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் நல்ல ஆயுள். சனி வலுவா இருந்தாருன்னா உங்களுக்கு மனசுக்கு திருப்தியான போதும், நிறைவாக வாழ்ந்து விட்டோங்கிற அளவுக்கு ஆயிடும். சரியா? அதனால இதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டியது. ஒரு விதி செயல்படலாம், செயல்பட பல விதிகள் இருக்குது. 4 விதி செயல்பட, ஒன்று செயல்படாம போயிடும். அந்த அந்த உண்டான கிரகங்கள் அதை மாறி உட்காரும் போது கிரக சேர்க்கை பார்வையில் அந்த விதிகள் மாறும். இதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி நிறைய சொல்ல இருக்கிறேன். இடையில புதுசா இருக்கிறவங்க யாராவது ஜாத்தலையோ 6வது 8 இருக்குதே, என்னடாது ஆயுளாவது சொல்லியிருக்கிறா அப்படியே அப்படின்னு நீங்க குழப்பப்படுத்தக்கூடாதுங்கிறதா சிறிய சிறிய விளக்கங்கள் உங்களுக்கு இடையில சொல்லிட்டு விட்டுருக்காரு. அதுக்கு அடுத்தது 6ஆம் அதிபதி 9ல் வெளிநாட்டு வேலையோகும், கோவில் அறக்கட்டளை ஆன்மீக துறைகளில் பணியாற்றுவார். தந்தை வழி உறவு பகையாகும். 6ஆம் அதிபதி 10ல். 6ஆம் அதிபதி 10ங்கிறது ஒரு தொழிற்ஸ்தானம். 6ஆம் அதிபதி 10ல் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது அரசியல் உங்களுக்கு 10ல் 6ஆம் அதிபதி தொழில். 10ங்கிறது பல வகையானது குறிக்கும். பதவி, அரசியல், நிறைய விளக்குகள். அதை நீங்க 10ஆம் பாவகத்தை பத்தின காரகத்தவங்கள் தன்மைகளை நான் உங்களுக்கு போன வீடியோவில் கொடுத்துருப்பேன். போன வீடியோக்கு முதல் வீடியோ 2வது வீடியோவில் கொடுத்துருப்பேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த பாவக பலன்கள் வரும். அந்த பாவக பலன் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தினுடைய என்னது அப்படிங்கிறது வரும். இந்த 6ஆம் அதிபதி 6 வேலை. 6ஆவது 10ல் இருந்தால் அரசியல் தொழில் துறைகளில் நல்ல பதவி கிடைக்கும். பதவி படத்துக்காக எதையும் செய்தல், கடன் வாங்கி முதலீடு செய்தல், இது 6ஆம் அதிபதி 10ல் இருந்தால். அடுத்தது 6ஆம் அதிபதி 11ல் கடன், நோய், வழக்கு நிவர்த்தி, பிடித்த வேலை, எதிரிலும் நட்பாதல், பணம் பல வகையில் வரும், செல்ல பிராணிகளில் அன்பு காட்டுதல். 6ஆம் அதிபதி 11 போது 6ஆம் அதிபதி 6க்கு 6ல மறைவார். 11 லாபஸ்தானம், மனிதனுடைய ஆசைகள் நிறைவேறுகிற ஸ்தானம். 11 எந்த கிரகம் இருந்தால் பெரும்பாலும் நன்மைச்சு. அதனால 6ஆம் அதிபதி 11 இருந்தால் கடன், நோய், வழக்கு நிவர்த்தி, பிடித்த வேலை, எதிரிகளும் நட்பாதல், பணம் பல வகையில் வரும், செல்ல பிராணிகளில் அன்பு காட்டு. 6ஆம் அதிபதி 12ல் கடன் வாங்கி வட்டி கட்டுதல், நோய்க்காக மருந்து சாப்பிடுதல், வழக்குகள் தொடர்தல், வெளியூர் வெளிநாட்டு வேலை, தன் கடமை சரியாக செய்யாமை, செல்ல பிராணிகளால் விரயமாதல் நடக்கும். ரைட். இப்போ 5ஆம் அதிபதி 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன் என்பதையும், 6ஆம் அதிபதி 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். மிக விரைவாக அடுத்த வீடியோவில் 7ஆம் அதிபதி 12 வீடுகளிலே இருந்தால் என்ன பலன் என்பதையும், அதே போல 8ஆம் அதிபதி 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன் என்பதை உங்களிடத்தில் கலந்து பேசுகிறேன். முதல்ல உங்களுக்கு புதுசா ஜோதிடத்தை பத்தி தெரியாதவங்க இதை பார்த்தா அவங்களுக்கு சொல்றேன். 12 பாவங்களுக்கான ராசி அதிபதிகளை சொல்லிடுறேன். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன், மிதுன ராசிக்கு அதிபதி புதன், கடக ராசிக்கு அதிபதி சந்திரன், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், கன்னி ராசிக்கு அதிபதி புதன், துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், தனுசு ராசிக்கு அதிபதி குரு, மகர ராசிக்கு அதிபதி சனி, கும்ப ராசிக்கு அதிபதி சனி, மீன ராசிக்கு அதிபதி குரு. மிக விரைவில் உங்களை சந்தித்து அடுத்த ஜோதிட உயிர் விதிகளை பற்றி உங்களிடத்திலே கலந்து பேசுகிறேன் என்று கூறிக்கொண்டு, எப்பொழுதும் போல் என் அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை அனுப்புங்கள் என்று உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலே இருந்து அன்போடு விடைபெறுவது உங்களின் அன்பு ஜோதிடர் SP நாகராஜ். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள்.